الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وأنتم لباس لهن. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي، أو كما قال عليه الصلاة والسلام. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அநேக நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்த மறந்திருக்கும் அல்லாஹ் நபியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இஸ்லாத்தை போன்று வேறு எந்த ஒரு மதமும் குடும்ப வாழ்வியல் சம்பந்தமாக மிக விரிவாக விளக்கப்படுத்தவில்லை. அந்த அளவிற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் கணவன் மனைவி சண்டை சச்சரவு இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதலாவது தேவை அறிவு, நாலேஜ். எதை பற்றிய நாலேஜ்? இஸ்லாம் குடும்ப வாழ்வியல் சம்பந்தமாக சொல்லக்கூடிய நாலேஜ், அறிவு தேவை. அப்பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை சீராக செல்லும், சீராக அமையும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் அகீதாவை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடு சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வதை போன்று குடும்ப வாழ்வியல் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அட்வைஸ்களை நாம் கற்றுக்கொள்வோம், தெரிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும், முஸ்லிம் உம்மத்துடைய மானம் பாதுகாக்கப்படும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விட ஏற்றுக்கொள்ளல் தான் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது. கணவன் மனைவிக்கு மத்தியில் சிறு சிறு சண்டைகள் வருவது, பிரச்சனைகள் வருவது இயல்பு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் எத்தனையோ டிவோர்ஸ்கள் இல்லாமல் ஆகிவிடும், எத்தனையோ விவாகரத்துகள் இல்லாமல் ஆகிவிடும். உதாரணமாக, ஒரு குழந்தை, 6 மாத ஒரு குழந்தை போனை தட்டி உடைக்கிறது, கிளாஸை கீழே போட்டு உடைக்கிறது. நாம் யாரும் கோபப்பட மாட்டோம், அந்த பிள்ளைக்கு அடிக்க மாட்டோம். குள்ளண்டால் அப்படிதான். இதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். டென்டல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ்மார்கள் வரக்கூடிய பேஷண்ட்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும், பல்லை கிளீன் பண்ணுவார்கள்,
பல்லை கலட்ட வேண்டி வரும், வாயை செக் பண்ண வேண்டி வரும். சிலர் மாத கணக்கு பிரஷ் பண்ணி இருக்க மாட்டார்கள், எந்த டாக்டரும் ஏச மாட்டார்கள். அவர்கள் பழகிவிட்டார்கள், என்னுடைய தொழில் இப்படிதான். இது போன்ற 100 பேர் ஒரு நாளைக்கு வருவார்கள், நான் சகித்துதான் வாழ வேண்டும். ஃபிளைட்டில் முதலாக பயணம் செய்யக்கூடியவன் சிறிய ஒரு சத்தம் கேட்டாலே பயப்படுவான், லேசாக அசைந்தாலே பயப்படுவான், கலிமாவை சொல்லிக் கொள்வான், என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான். சுப்ஹானல்லதி சஹ்ஹலனாவை 10 முறைகள் ஓதுவான். 2வது முறைகள் 3வது முறைகள் பயணம் செய்யும் போது அவன் விளங்கிக் கொள்வான், ஃபிளைட் என்றால் அப்படிதான், ஃபிளைட் பயணம் என்றால் அப்படிதான் இருக்கும். கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், இது இயல்பு. என்னடா பிரச்சனை என்று தலைக்கு மேல் தூக்கி வைத்தால் டிவோர்ஸில் போய் முடியும். பின்னால் நான் சொல்லக்கூடிய சில நிகழ்வுகளை ஆழமாக நீங்கள் மனதில் பதிய வைத்தால் விளங்கிக் கொள்வீர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், இதெல்லாம் கணக்கெடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இலங்கை நாடு என்பது சிறிய ஒரு நாடு, 20 மில்லியன் மக்கள் வாழக்கூடிய சிறிய ஒரு நாடு. ஆனால் ஒரு நாளைக்கு 300க்கும் மேற்பட்ட டிவோர்ஸ்கள். சுப்ஹானல்லாஹ், 20 மில்லியன் வாழக்கூடிய ஒரு நாட்டில் 300க்கும் மேற்பட்ட டிவோர்ஸ், விவாகரத்து. ஏன்? என்ன காரணம்? இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் அதிகமான டிவோர்ஸ்கள், விவாகரத்துகள். ஒவ்வொரு மஹல்லாவை எடுத்துக்கொண்டாலும் இதுதான் கம்ப்ளைண்ட். ஏன் இவ்வளவு விவாகரத்துகள் நடக்கிறது? ஏன் புரிந்துணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை? கணேசக்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை ஆழமாக மனதில் பதிய வையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், இஸ்தம்சு பின்னிசா, பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபைனல் மர்அத خلقت من ضلع اعوج, பெண் என்பவள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு எலும்பில் ஆக வளைந்த பகுதி, உயர்ந்த பகுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, فَإِنْ ذَهَبْتَ تُقِيمُهُ كَسَرْتَهُ, அந்த விலா எலும்பை நேராக்க முயற்சித்தால் நீ உடைத்து விடுவாய். وَإِنْ تَرَكْتَهُ لَمْ يَزَلْ أَعْوَجْ, அதை நேராக்காமல் விட்டுவிட்டால் அது வளைந்தே இருக்கும். வளைந்த விலா எலும்பிலிருந்து பெண் படைக்கப்பட்டவள். அதை நேராக்க முயற்சி செய்தால் உடைத்து விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகஸ்ருஹா தலாகுஹா, அதை உடைப்பது என்பது அந்த பெண்ணை தலாக் சொல்வதாகும். நாங்க எல்லாமே நேராக்கத்தான் பார்க்கிறது. ஒரு குறை இருந்தால் அதை நேராக்க பார்ப்போம். பெண்களுக்கு அல்லாஹ் சில குணங்களை இயல்பு ரீதியாகவே வைத்திருக்கிறாங்க. அந்த பெண் எவ்வளவு படித்தவளாக இருந்தாலும் சரி, ஒரு டாக்டராக, லாயராக, இன்ஜினியராக, ஆலிமாவாக எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, அவள் ஒரு பெண். பெண்ணுக்குரிய தன்மைகள் அவளிடத்தில் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாகிசாத்து அக்லின் வதீன், மார்க்கத்திலும் குறைந்தவர்கள், அறிவிலும் குறைந்தவர்கள். அவர்களுடைய சாட்சி அரைவாசி சாட்சி தான். ஒரு ஆளினுடைய அரைவாசி மார்க்கத்தில், இபாதத்துடைய விடயத்தில், அவர்களுக்கு ஹைது நிஃபாசுடைய காலத்தில் தொழுகை கடமை இல்லை, நோன்பு நோற்பது ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்வது, பெண்களுக்கு
இயல்பு ரீதியாக இருக்கக்கூடிய சில குணநலங்களை ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார்கள். சில நேரம் ஆண்களை விட பெண்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் இங்க சொல்ல வருவது, எவ்வளவு படித்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்குரிய சிபாத்துகள், பண்புகள் அவளிடத்தில் இருக்கும். ஃபெமினிசம் பேசக்கூடியவர்கள், பெண்ணுரிமை என்று வாதிடக்கூடியவர்கள், ஆணும் பெண்ணும் சமம்தான் என்று பேசக்கூடியவர்கள் இது போன்ற ஹதீஸ்களை மறுக்கிறார்கள். இது போன்ற ஹதீஸ்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து வருகிறார்கள். அப்படியாப்பட்ட பெண்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஹதீஸை வைத்து உங்களுடைய கணவன்மார்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், சொல்லலாம். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், முன்பின் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், இப்படி சொல்லலாம். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தில் அதிகமாக நான் பெண்களை கண்டேன். யக்ஃபுர்ன, அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஒரு பெண்மணி எழுந்தால் அயக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, இல்ல, அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கவில்லை, கணவனுடைய இஹ்சானை நிராகரிப்பார்கள். காலம் முழுக்க மனைவிக்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்து செலவழித்திருப்பார். ஒரே வார்த்தையில் நன்றி கெட்ட பேச்சை பேசுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன, மனைவிமார்களில் ஒருவருக்கு காலம் முழுக்க உபகாரம் செய்திருப்போம். ஏதாவது ஒரு வெறுக்கத்தக்க செயலை அவள் கண்டாள், அவள் நினைத்தது நடக்கவில்லை என்றால், லம் அரக மின்க கைரன் கத், உன்னால் எந்த ஒரு நலவையும் நான் பார்க்கவில்லை என்று சொல்லிவிடுவாள். கணேசக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் பெண்களுடைய இயல்பான குணங்கள். இதை சகித்து, இதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை கடந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக அமையும். கணேசக்குரிய சகோதரர்களே, மனைவிக்காக நேரம் கொடுங்க. துன்யா துன்யா என்று துன்யாவுக்கு அலைந்து கொண்டிருப்பீர்கள். மனைவிக்காக நேரம் கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையாது. பணம் சம்பாதித்து மட்டும் போதாது, மனைவிக்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹபஷா நாட்டை சேர்ந்த சில வாலிபர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த விளையாட்டை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய நாடியை ரசூலுல்லாஹுடைய தோள் புஜத்தில் வைத்து நான் அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தேன். நானாக வீட்டுக்கு பார்த்தது போதும் என்று சொல்லும் வரை ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்தில் விளையாட்டை பார்ப்பது அவருக்கு முக்கியம் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மனதில் இருந்தது, ரசூலுல்லாஹ் எனக்காக எவ்வளவு நேரம் செலவிடுவார்கள், எனக்காக எந்த அளவு ரெஸ்பெக்ட் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபக்துரு கத்ரல் ஜாரியத்தி ஹதீஸத்தி சின், இளம் வயதுடைய மனைவியுடைய நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, சில நேரங்களில் சிறிய ஒரு பிரச்சனையாக முடிய வேண்டியது நாங்க படக்கூடிய டென்ஷனால் அது பெரிய சண்டையாக மாறி சில நேரம் டிவோர்ஸ் வரை போகும். முதர்ரிஃப் என்ற ஒரு தாபிஈ இருந்தார். அவருக்கு 2 மனைவிமார்கள். ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு வந்தார். அந்த மனைவி வந்ததும் கேட்டால், அங்கிருந்து தானே வாரீங்க, அந்த மனைவியுடைய வீட்டிலிருந்து தானே வாரீங்க. இவர் கோபப்படல. இவர் சொன்னார்,
இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இருந்து வருகிறேன். அவர் ஒரு ஹதீஸ் சொன்னார். நரகத்தில் அதிகமாக பெண்களை ரசூலுல்லாஹ் கண்டதாக அந்த ஹதீஸை அறிவித்தார் என்று இவர் சொல்லி அந்த இடத்தில் அந்த சண்டையை முடிக்கிறார். கணேசகுரிய சகோதரர்களே, இதே நேரம் இவர் அந்த இடத்தில் கோபப்பட்டிருந்தால், எப்பொழுதுமே நீ சந்தேகப்படுகிறாய், எப்பொழுதும் இதுதான் உனக்கு பேச்சு, இப்படி சந்தேகத்துடைய பேச்சுகள் பேசப்பட்டால் இதுவே பெரும் பிரச்சனையாக மாறி பிறகு இது தலாக்கில் போய் முடியலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் வீட்டில் இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுவாக எழுந்தார்கள். ஃபஅഖத ரிதாஅஹு ருவைதா, மெதுவாக பெட்ஷீட்டை அகற்றினார்கள். வன்தஅல ருவைதா, மெதுவாக செருப்பை போட்டார்கள். மெதுவாக கதவை திறந்து போனார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வேறு மனைவிமாருடைய வீட்டுக்கு போகிறார்கள். உடனே நான் ரெடியாவினேன். என்னை முழுமையாக மறைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹுக்கு பின்னாலேயே நான் சென்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகீஅக்கு போனார்கள். துஆ செய்தார்கள். துஆ செய்துவிட்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் வேகமாக நடக்கக்கூடிய இடத்தில் நானும் வேகமாக நடந்தேன். மெதுவாக வரக்கூடிய நேரத்தில் நானும் மெதுவாக வந்தேன். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள் வருவதற்கு முன்னர் நான் வீட்டுக்குள் போக வேண்டும். நான் ஓடோடி போய் வீட்டில் அமர்ந்து கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்தார். ஓடி வந்தால் என்ன நடக்கும்? எலைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டதும் சொன்னார்கள், ஆயிஷ், என்ன இது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், லா ஷை, ஒன்றுமில்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்லவில்லை என்றால் அல்லாஹ் எனக்கு அறிவித்து தருவான். அதுக்கு பின்னர் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த நடந்த சம்பவத்தை சொல்கிறார். நீங்கள் மெதுவாக போவதை நான் கண்டேன், அதனால் பின்னால் வந்தேன், இதுதான் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படல, பெறலால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குத்தினார்கள். சொன்னார்கள், ஆயிஷா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், என்னை தட்டி பகையில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக துஆ செய்யுமாறு சொன்னார்கள். அதனால் தான் நான் பகையுல் கதுக்கு நான் போனேன். இதே போன்ற ஒரு பிரச்சனை எங்களுடைய வீடுகளில் நடந்தால் எப்படி இருக்கும்? நீ என்ன சந்தேகப்பட்டாய்? இப்படியேதான் உன்னுடைய வாழ்க்கை, நீ தேவல்ல. சுமார் ஒரு மாத காலமாவது இந்த சண்டை நீடிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக இந்த பிரச்சனையை டீல் பண்ணுகிறார்கள். கணேசகுரிய சகோதரர்களை அல்லாஹ் சொல்கிறான், ஹுன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன். நீங்கள் அவர்களுடைய ஆடை, அவர்கள் உங்களுடைய ஆடை. டிரெஸ் உடம்போடு சேர்ந்துதான் இருக்கும். கணவன் மனைவியுடைய உறவு அப்படிதான், பிரிக்க முடியாத மிக நெருக்கமான ஒரு உறவு. இதை எங்களுடைய மோசமான டீலிங் மூலம், ஹிக்மத் இல்லாத நடத்தையின் மூலம் உடைத்துவிடக் கூடாது. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறார்கள். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா இருந்து பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வை காணவில்லை. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இல்லை. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா நினைத்தார்கள் வேறு மனைவியுடைய வீட்டுக்கு போயிருக்கலாம். கோபத்தில் கதவை மூடிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை தட்டுகிறார்கள், மைமூனா, மைமூனா. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா திறக்கவில்லை. இன்னி ஹாகின், எனக்கு அவசரமாக பைத்துல் கலா வந்தது, பைத்துல் கலாவுக்கு போனேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னர் தான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா திறந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஏசல்ல, அடிக்கல்ல, முகத்துக்கு பாயல்ல, வந்து படுத்துக் கொண்டார்கள். கணேசக்குரிய சகோதரிகளே,
பெண்களுடைய சில இயல்பான குணங்கள் இருக்கிறது. அதை விளங்கி புரிந்து நாம் நடந்து கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். அப்துல் ஹை என்ற ஒரு ஷேக் இருந்தார், ஒரு சூஃபி மகான். அவருடைய முரீதுடைய மாணவனுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனார். சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் போது சாப்பாடு நல்லா இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். வீட்டுக்குள் இருந்த அழுகை சத்தம் கேட்கிறது. என்ன என்று கேட்டார். முரீதுடைய மனைவி சொல்கிறாள், 30 வருடங்களாக இவரோடு நான் வாழ்கிறேன், ஒரு முறையாவது என்னுடைய சாப்பாட்டை இவர் புகழ்ந்ததில்லை. மனைவியுடைய சாப்பாட்டை பாராட்டுங்கள், புகழுங்கள். அடுத்த நேரம் இன்னும் பெஸ்டாக சமைத்து தருவார். மனைவியுடைய டிரெஸ்ஸை, உடுப்பை பாராட்டுங்கள். அப்படி பாராட்டும் போது அடுத்த முறை இன்னும் அழகாக அவளை அலங்கரித்து உங்களுக்கு முன்னால் வருவாள். நீ அழகாக இருக்கிறாய், உன்னுடைய உடுப்பு அழகாக இருக்கிறது. இதை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் போகும்? இது போன்ற சில வார்த்தைகள் குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அதிகரிக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, அஸ்வத் இப்னு யஸீத் என்ற ஒரு தாபிஈ சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நான் கேட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் போது என்ன செய்வார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கும் போது என்னோடு சேர்ந்து ரொட்டி சுடுவார்கள், வீட்டை கிளீன் பண்ணுவார்கள், கூட்டுவார்கள். பெண்கள் கிச்சனில் வேலை செய்யும் போது ஒரு 2 வெங்காயத்தை வெட்டி கொடுத்தால், ஒரு 2 தக்காளியை நறுக்கி கொடுத்தால், அந்த இடத்தில் பெரிதாக நீங்க ஒன்றுமே செய்யல, ஆனால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய அந்த உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். மனைவியை நேசிப்பதாக, மனைவியை காதலிப்பதாக ஓப்பனாக சொல்லுங்க, அது தவறே இல்லை. அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹுடைய மஜ்லிஸுக்கு வரும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சிரித்துக் கொள்வார்கள், அவருக்காக ஒரு இடத்தை ஒதுக்குவார்கள். அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார்கள், இந்த உலகத்திலேயே நான் தான் ரசூலுல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரியவன். இதை ரசூலுல்லாஹுடைய நாவிதான் கேட்க வேண்டும். அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து சத்தம் போட்டு அவர் பேசுகிறார், யா ரசூலல்லாஹ் மன் அஹப்புன் நாஸி இலைக், யார் உங்களுக்கு மிக விருப்பமானவர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கவே இல்லை. ஆயிஷா, என்னுடைய மனைவி ஆயிஷா தான் எனக்கு மிக விருப்பமானவள் என்று சொன்னார்கள். சும்மமன், அம்ரு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், பிறகு யார்? அபூஹா, ஆயிஷாவுடைய தந்தை. அபூபக்கர் என்று கூட சொல்லவில்லை, ஆயிஷாவுடைய தந்தை, என்னுடைய மனைவியுடைய வாப்பா. சும்மமன் சும்மமன், பிறகு யார் பிறகு யார் என்று கேட்டுக்கொண்டே போனார். இஸ்லாத்தில் முந்திய சஹாபாக்களுடைய பெயரை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டே போனார்கள். அந்த லிஸ்டில் கடைசியாக அவருடைய பெயர் வந்துவிடும் என்ற பயத்தில் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டார்கள். மனைவியை நேசிப்பதாக, மனைவியை காதலிப்பதாக ஓப்பனாக சொல்லுங்க, அது தவறே இல்லை. லைலா மஜ்னூனுடைய சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். லைலா மஜ்னூன், மஜ்னூன் என்பது அவனுடைய உண்மையான பெயர் அல்ல. சௌபத்துபுடு சிம்மன் அல் ஹிஃபாஜி என்பதுதான் அவனுடைய பெயர். மஜ்னூன் என்றால் அவன் பைத்தியக்காரனும் அல்ல. மஜ்னூனுன் பிஹுப்பி லைலா, லைலாவுடைய நேசத்தால் பைத்தியம் பிடித்தவனை போன்றிருப்பான். நானா தம்பியுடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக வளர்கிறார்கள், 2 பேரும் நேசிக்கிறார்கள். லைலாவுடைய குடும்பத்தினர்கள் இதை விரும்பவில்லை, லைலாவை வேறு ஊருக்கு கூட்டி போனார்கள். மஜ்னூன் லைலாவுடைய ஊருக்கு ஒரு நாய் போய் வந்தால் அந்த நாயுடைய காலை முத்தமிடுவான்.
லைலாவுடைய வீட்டுக்கு போய் சிவரை முத்தமிடுவான். மஜ்னூனுடைய தந்தை காபாவுக்கு கூட்டி போனார். நஜ்துடைய பகுதியில் இவர்கள் வாழ்ந்தவர்கள். நஜித் என்றால் இன்றைய ரியாத், சவுதி அரேபியா. காபாவுக்கு கூட்டி போனார். தௌபா செய்கின்றார். அந்த இடத்தில் கூட மஜ்னூன் துஆ செய்கிறார். இலாஹி துபுது மின் குல்லில் மஆசி வலாகின் ஹுப்பு லைலா லா தூபு மின். யா அல்லாஹ், எல்லா பாவத்திலிருந்து நான் தௌபா செய்கிறேன். லைலாவுடைய ஹுப்பிலிருந்து, நேசத்திலிருந்து நான் தௌபா செய்ய மாட்டேன். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் இருந்து அவருடைய நேசத்தை கலட்டி விடாதே. மஜ்னூனுடைய இந்த முஹப்பத் தவறான ஒரு முஹப்பத். இதே நேசத்தை இந்த அளவுக்கு இல்லை என்றாலும் எங்களுடைய மனைவியை நேசிப்போம். இன்று ஜும்மா முடிந்து வீட்டுக்கு போனதும் மனைவியுடைய நெற்றியை முத்தமிட்டு மன்னிப்பு கேளுங்க. இதுக்கு பின்னால் புரிந்துணர்வோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று பேசி முடிவு செய்யுங்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் முதன்மையான உறவு என்பது கணவன் மனைவி என்ற உறவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைத்தான். முதல் உறவு கணவன் மனைவி. இறுதியான உறவும் கணவன் மனைவி என்ற உறவுதான். அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கவாசிகளுக்கு அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُمْ, அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களோடு சேர்த்து வைப்போம். அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களோடு சேர்த்து வைப்போம். அப்படி என்றால் சொர்க்கத்தில் கூட கணவன் மனைவியாகத்தான் இருப்போம். உலகத்திலும் இறுதியான உறவு என்பது கணவன் மனைவி என்ற உறவுதான். 10 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை திருமணம் செய்து வைப்போம். அவர்கள் கணவன் மனைவியாக அவர்களுடைய வாழ்க்கைகளை தொடர்வார்கள். நாம் கணவன் மனைவியாக மௌத்து வரை இருப்போம். கணேசக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இந்த கணவன் மனைவி என்ற உறவை பற்றி அதிகமாகவே பேசியிருக்கிறார். பெற்றோர்களுடைய உறவை பற்றி அல்லாஹ் கணவன் மனைவியை பற்றி பேசிய அளவு அல்லாஹ் குர்ஆனில் பேசவில்லை. காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்களுடைய உறவு, சகோதர சகோதரி என்ற உறவு, பிள்ளைகளுடைய உறவு எந்த காரணத்தை கொண்டும் இல்லாமலாகாது. அவர்களோடு சமாதானமாக இருந்தாலும் சரி, சண்டை பிடித்தாலும் சரி, தாய் தாய்தான், தந்தை தந்தைதான், மகன் மகன்தான். ஆனால் மனைவி என்ற உறவு ஒற்றை வார்த்தையின் மூலம் இல்லாமலாகிவிடும். தலாக் என்ற ஒற்றை வார்த்தையின் மூலம் அந்த உறவு முறிந்துவிடும். அதனாலதான் இப்லீசுடைய அர்ஷ் கடலில் இருக்கிறது. இப்லீஸ் ஒவ்வொரு நாளும் ஷைத்தான்களுக்கு பயான் செய்து மனிதர்களிடம் அனுப்புகிறான். ஷைத்தான்கள் மனிதர்களை வழிகெடுக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இரவு இப்லீஸ் கார்புசாரி கேட்பான். ஒவ்வொருத்தரும் அவருடைய சாதனைகளை சொல்வார்கள். ஒரு ஷைத்தான் சொல்லும், அவனை நான் விபச்சாரம் செய்ய வைத்தேன், அவனை நான் மது குடிக்க வைத்தேன், அவனை இந்த பாவம் செய்ய வைத்தேன், இவனை இந்த பாவம் செய்ய வைத்தேன். ஒரு ஷைத்தான் சொல்லுவான், கணவனையும் மனைவியை நான் பிரித்தேன். யார் கணவனையும் மனைவியையும் பிரித்தாரோ அந்த ஷைத்தானுக்கு தான் அதிகம் அந்த இடத்தில் கௌரவம் கொடுக்கப்படும். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் நிக்காஹ் செய்திருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பன்கிஹு, நிக்காஹ் செய்யுங்கள். திருமணத்திற்கு அரபியில் நிக்காஹ் என்ற பெயர் தான் சொல்லப்படுகிறது. பன்கிஹு, நிக்காஹ் செய்யுங்கள். அந்நிக்காஹ் மின் சுன்னதி, நிக்காஹ் என்பது எனது சுன்னத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிக்காஹ் என்றால் என்ன அர்த்தம்? முஞ்சிதை பிரட்டி பார்த்தால் நிகாஹ் என்பது ஒன்று இன்னொன்றோடு இணைந்து கொள்வது, சேர்ந்து கொள்வது,
பிரிக்க முடியாத அளவுக்கு கலந்து கொள்வது. மழை பொழிகிறது, தண்ணீர் பூமியில் விழுந்து மண்ணோடு கலந்து விட்டது. தண்ணியை வேறாகவும் மண்ணை வேறாகவும் பிரிக்க முடியாது. அது போன்ற உறவுதான் இந்த நிகாஹ், திருமணம் என்ற உறவு. நாம் தூங்கும் போது கண்ணை மூடாமல் தூங்க முடியாது. கண்ணை மூடுவதும் தூங்குவதும் ஒன்றாகும். அதே போன்றுதான் கணவன் மனைவி என்ற உறவு. பிரிக்க முடியாத, ஒன்றுக்கொன்று பிணைந்த ஒரு உறவு. 2 தூண்கள் வைக்கப்பட்டு ஒரு கூரை வைக்கப்பட்டால் அந்த கூரை நேராக இருக்கும். ஒரு தூண் கீழே விழுந்தால் கூரை விழுந்துவிடும். கணவன் மனைவி என்ற உறவும் அப்படிதான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, எங்களுடைய திருமண வாழ்க்கையை வாழக்கூடிய காலம் குறைவான காலம். வேறு உம்மத்தினர்களோடு ஒப்பிடும் போது எங்களுடைய காலம் மிக குறைவு. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு செல்வோம். பெண்கள் நிறைய பேசுவார்கள், பேசட்டும். கணவன் மீதுள்ள உரிமையால் சில நேரம் எங்களுடைய ஈகோவை டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பேசுவார்கள். சில கணவன்மாரும் பொறுமை இழந்து டென்ஷன் ஆகி சத்தம் போட்டு 4 சாமனை உடைத்து அது பெரிய சர்ச்சையாக மாறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சத்தம் அதிகமாக இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகள் ஆயிஷாவுக்கு அடித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஓடி வந்து மனைவியை பாதுகாத்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இடையில் வர வேண்டாம் என்று அனுப்பி வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு பேசி 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 ஆயிஷாவை சிரிக்க வைத்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் வருகிறார். 2 பேரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஷ்ரிகானி ஃபீ சில்மிகுமா கமா அஷ்ரத்துமா ஃபீ ஹர்பிகுமா. உங்களுடைய சண்டையில் என்னை கூட்டு சேர்த்ததை போன்று உங்களுடைய சமாதானத்திலும் என்னை கூட்டு சேர்த்துக் கொள்ளுங்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் 11 மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். 11 கோணத்தில் திருமண வாழ்க்கையை நாம் விளங்கிக் கொள்ளலாம். புரிந்து உணர்வு இல்லை என்றால் அந்த திருமண வாழ்க்கை டிவோர்ஸில் போய் முடியும். விட்டு கொடுத்தல் இல்லை என்றால் அந்த குடும்ப வாழ்க்கை டிவோர்ஸில் போய் முடியும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு குடும்பம் என்றால் ஒரு ஆளுமை தேவை. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். ஒரு நாடு என்று வந்தால் ஒரு பிரசிடென்ட் இருப்பார், ஒரு தலைவர் இருப்பார். ஒரு ஸ்கூல் என்று வந்தால் ஒரு பிரின்சிபல் இருப்பார். அதே போன்ற ஒரு குடும்பம் என்று வரும்போது ஒரு தலைவர் இருப்பார். ஆணும் பெண்ணும் சமம் அல்ல. குர்ஆன் சொல்கிறது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். இப்பொழுதுள்ள ஃபெமினிசம் பேசக்கூடியவர்கள் men equal to women, ஆண்களும் பெண்களும் சமம்தான். ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பெண்களுக்கும் இருக்கிறது. இந்த கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம், சினிமாவுடைய கலாச்சாரம். இது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய சமூகத்திலும் வருகிறது. இன்று காவி போஸ்ட் கேட்கக்கூடியவர்கள் இதோடு நிறுத்த மாட்டார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய குடும்ப பெண்களுக்கு விளக்கப்படுத்துங்கள். குடும்பத்தை ரன் பண்ணக்கூடியவர் ஒரு ஆண் தான். அவர் இந்த தாடியை ஏன் ஆண்களுக்கு தந்திருக்கிறார்? கம்பீரம். சிங்கத்தை எடுத்துக்கொண்டால் ஆண் சிங்கத்திற்கு தாடி இருக்கும், பெண் சிங்கத்துக்கு இருக்காது. ஆண் சிங்கம் நடந்து வரும்போதே கம்பீரமா இருக்கும். தாடி உள்ள ஆணுக்கும் தாடி இல்லாத ஆணுக்கும் எவ்வளவு வித்தியாசம். எனவே யாருக்கு அந்த கம்பீரமும் ஆளுமையும் இருக்கிறதோ அவர்தான் ஆழ்வார்.
குடும்பத்தை ஆளக்கூடியவர்கள் ஆண்கள் தான். பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு போக வேண்டும். இதே நேரம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவன் நான், கட்டுப்படுத்தக்கூடியவன் நான் என்று பெண்களுடைய மஷூரா இல்லாமல் செய்யவும் கூடாது. இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது. மனைவியிடத்தில் மஷூரா கேட்கணும், மஷூரா கேட்டுட்டு அதுக்கு மாறு செய்யணும். இது மௌது, இட்டு கட்டப்பட்ட செய்தி. மனைவியிடத்தில் மஷூரா கேட்டுதான் எல்லா விஷயங்களையும் செய்யணும். ஆனால் முடிவெடுப்பது நீங்களாகத்தான் இருக்கணும். கணேசக்குரிய சகோதரர்களே, ஹுதைபியாவுடைய யுத்தம், ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 சஹாபாக்களோடு உம்ராவுக்காக வருகிறார்கள். மக்காவிலிருந்து 6 கிலோமீட்டருக்கு முன்னால் குஃபாரு குறைஷ், குஃபாரு மக்கா தடுத்து நிறுத்துகிறார்கள். இந்த நேரத்தில் ஒப்பந்தம் நடக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் அந்த ஒப்பந்தம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தை முடித்தார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், முடியை வலித்துவிட்டு உங்களுடைய குர்பான்களையும் கொடுத்துவிட்டு மதீனாவுக்கு திரும்புங்கள். எந்த ஒரு சஹாபியும் விரும்பல்ல. ரசூலுல்லாஹுக்கு ஆத்திரம். கூடாரத்துக்கு போனார்கள். கூடாரத்தில் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். மனைவிடத்தில் போய் சொல்கிறார்கள், நான் இப்பொழுது சொல்கிறேன், யாருமே கேட்கிறார்கள் இல்லை. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா மஷூரா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய முடியை வலித்து குர்பான் கொடுங்க, மற்ற எல்லாரும் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் செய்தார்கள், எல்லாருமே செய்தார்கள். மனைவியுடைய மஷூராவை கேட்டு முடிவெடுத்தால் அது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, பெண்களுடைய இயல்பு ரீதியான சில குணங்கள் இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு பெண். பொதுவாக பெண்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். என்னுடைய கணவர் எனக்கு உரிமை என்று எல்லாம் பேசுவார்கள், கட்டுப்படுத்துவார்கள். இது அவர்கள் உரிமையில் செய்யக்கூடியதை நாங்கள் அதை தவறாக விளங்குவதனால்தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹுக்கு முதலாக நுபுவத் கொடுக்கப்படுகிறது. வீட்டுக்கு வருகிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, போத்துங்கள் போத்துங்கள் என்று சொல்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போத்திவிட்டு ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி ஹதீஜாவிடம் முழுமையான ஆறுதலை பெற்றார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் மௌத் வரை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மறக்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒன்றை அறுத்தால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய தோழிகளுக்கு அனுப்பாமல் இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் ஹாலா பின்த் குவைலித், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி, வீட்டு வாசலுக்கு வந்து பேசுகிறார். சத்தம் கேட்கிறது. ஹாலா ரலியல்லாஹு அன்ஹுடைய குரலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குரலும் ஒரே விதமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஞாபகம் வருகிறது. அல்லாஹும்ம ஹாலா, யா அல்லாஹ், ஹாலா வந்திருக்கிறாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருக்கிறார். ரோஷம் வந்தது, கோபம் வந்தது. ஒரு வார்த்தை சொன்னார், மா தஸ்குரு மின் அஜூஸின் மின் அஜாயிஸி குரைஷ், இன்னும் அந்த குறைஷி மூதாட்டியுடைய பெயரை தானே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இது போன்ற எமோஷனலான ஒரு டைம், ஒரு கவலை உணரக்கூடிய ஒரு நேரத்தில் இது போன்ற ஒரு வார்த்தை வந்தால் எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லல, மௌனமாக இருந்தார்கள். நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? தீர்வு காண்பது அல்ல. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், 30 வருடங்களாக என்னுடைய மனைவியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இதுவரை ஒரு முறை கூட சண்டை பிடித்ததில்லை. இது எப்படி சாத்தியம்? 30 வருடங்கள் வாழ்ந்து ஒரு முறை கூட சண்டை பிடிக்கவில்லையா? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எனக்கு கோபம் வந்து நான் சத்தம் போட்டால் மனைவி எதுவும் பேச மாட்டாள். மனைவிக்கு கோபம் வந்து அவள் சத்தம் போட்டால் நான் எதுவும் பேச மாட்டேன்.
இதை உங்களுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணினால் நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் ஆகும். அஸ்ஸபுரு அலா ஸௌஜாத், மனைவிமார்களின் மீது பொறுமை செய்வது என்பது ஒரு கலை. அது சம்பந்தமாக தனி கிதாபுகளை அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில வேளை மனைவியுடைய கெட்ட குணங்கள் நிறைய இருக்கும். எங்களுடைய பிள்ளைகளுக்காக சபுர் செய்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாக கூடாது, எதிர்காலம் பாதிக்க கூடாது என்று நாம் பொறுமை செய்தால் சபருடைய கூலி என்ன தெரியுமா? சுவர்க்கம். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, பேசுவதற்கு இன்னும் நிறைய இருந்தாலும் நேரம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்கதுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக். அல்லாஹ் ஹராத்தை மட்டும்தான் வெறுப்பான். ஹராத்தை ஒருவன் செய்தால் அல்லாஹ் கோபிப்பான். ஆனால் ஒரு ஹலால் இருக்கிறது, அந்த ஹலாலை அடியார்கள் செய்தால் அல்லாஹுக்கு கோபம் உண்டாகும். அதுதான் தலாக். அல்லாஹ் தலாக்கை வெறுக்கிறான். ஒரு ஆண் மனைவியிடம் எதிர்பார்ப்பது ரெஸ்பெக்ட், மரியாதை. இரண்டாவது லவ், காதல், அன்பை எதிர்பார்ப்பான். எவ்வளவு கம்பீரமான ஒரு ஆணாக இருந்தாலும் மனைவியுடைய அன்புக்கு முன்னால் ஒரு கோழையாகி விடுவான். ஆண்கள் எதிர்பார்ப்பது இந்த இரண்டையும் தான். பெண்கள் எதிர்பார்ப்பது லவ், அன்பு. அவளை கயா செய்ய வேண்டும், அவளை கவனிக்க வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும், அவள் மீது அன்பு செலுத்த வேண்டும். இந்த ரெண்டையும் தான் மனைவி எதிர்பார்க்கிறார். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் என்று சொல்வதை போன்று மனைவிக்கு தேவையானதை நாம் கொடுத்தால் எங்களுக்கு தேவையானதை மனைவி தருவாள். இதுதான் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தலாக், டிவோர்ஸ்கள் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு முடிவாகாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரபிய மின்ஹா ஆக. ஒரு குணத்தை நீங்கள் அவளிடம் வெறுத்தால் நீங்கள் விரும்பக்கூடிய இன்னொரு குணம் அவளிடத்தில் இருக்கும். முழுமையாக கெட்டவளாக ஆகிவிட மாட்டாள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பெண்கள் நிறைய பேசுவார்கள், சத்தம் கொஞ்சம் உயரும். நாம் விளங்கிக் கொள்வோம், பெண்கள் என்றால் அப்படிதான். அவர்களோடு நாம் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், விட்டு கொடுப்போம். எங்களுடைய மனைவிதானே, பேசட்டும், பிரச்சனை இல்லை. மௌனமாக இருந்துட்டால் பிரச்சனை முடிஞ்சு. இல்ல நாம் டென்ஷன் ஆகினால் அது பெருசாகும், அது பெரிய சண்டையாகும். அந்த சண்டை தொடர்ந்தால் அது தலாக்கில், டிவோர்ஸில் கொண்டு போய் முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கிஸ்பை, பொய் சொல்வதை ஹராமாக்குகிறான். ஆனால் கணவன் மனைவிக்கு மத்தியில், அவர்களுக்கு மத்தியில் அன்பை, பாசத்தை அதிகமாக்குவதற்கு பொய் சொல்வதை ஹலாலாக்குகிறான். கணவன் மனைவிக்கு மத்தியில் முஹப்பத், மவத்தத் உண்டாகுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஹராமாக்கியதையும் ஹலாலாக்கி இருக்கிறான். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இதுவரை நான் சொன்னதெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் தான். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள். இதுக்கு டிவோர்ஸ் தீர்வாக ஆகாது. பேசி உங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழ்க்கையை நகர்த்துங்கள். இதே நேரம் ஒழுக்க ரீதியான பிரச்சனை இருந்தால், கணவனோ மனைவியோ தவறான தொடர்புகள், ஜினா போன்ற பெரும் பாவங்கள் இருந்தால் ஒரு முறை மன்னிப்பு கொடுத்து கவுன்சிலிங் செய்து சகதியான ஒரு ஆளுமிடத்தில் கொண்டு போய் அவர்களுக்கு தேவையான விடயங்களை எத்தி வைத்ததற்கு பின்னரும் அதே தவறை செய்தால் டிவோர்ஸ் தான் அந்த நேரத்தில் தீர்வாகும். சில கணவர் மனைவிமார்களுக்கு அடிப்பார்கள், காயம் வரக்கூடிய அளவுக்கு அடிப்பார்கள், நோயினை செய்வார்கள். அது போன்ற ஒரு கட்டம் இருந்தால், பல முறைகள் அவருக்கு அட்வைஸ் பண்ணியும் அவர் திருந்தவில்லை என்றால் டிவோர்ஸ் தான் அந்த நேரத்தில் தீர்வாகும். பெண்களுடைய பொறுப்புதாரிகள் நீங்கள். பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறேன் என்ற பெயரில்
பெண்களுக்கு உரிமைகளை கொடுக்கிறேன் என்ற பெயரில், அவளை கட்டுப்படுத்தாமல் சந்தோஷமாக வைத்திருக்கிறேன் என்ற பெயரில் அவளை கண்காணிக்காமல் விட்டுவிடக் கூடாது. மனைவி டிக்டாக்லயும் இன்ஸ்டாவிலும் அங்கும் இங்கும் வீடியோ போடுகிறாள், யார் யாரோட மெசேஜ் பண்ணுகிறாள். ஆனால் கண்டும் காணாமல் நான் இருக்கிறேன் என்றால் ரோஷம் கெட்ட கணவன் நான். எனவே கணேசக்குரிய சகோதரர்களை, இதுவரை நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சிறு சிறு சண்டைகளை டிவோர்ஸ் வரை கொண்டு போகாமல் அதை 4 செவருக்குள்ளால் பேசி உங்களுக்கு மத்தியில் முடித்துக் கொள்ளுங்கள். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுங்கள். பெரிய பிரச்சனையாக இருந்தால் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பாருங்கள். திருந்தவில்லை என்றால் பிரிவதுதான் தீர்வு. உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை நசீபாக்குவானாக. மவுத்து வரை எங்களுடைய மனைவியோடு எங்களுடைய பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மவுத்துக்கு பின்னர் சுவர்க்கத்திலும் எங்களுடைய உலகத்தில் வாழக்கூடிய இந்த மனைவியோடு குழந்தைகளோடு குடும்பத்தோடு சுவர்க்கத்தில் கூட்டாக வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.